Hi, hello and welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா கறி எப்படி பண்ணுறதுதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படியே ஹோட்டலில் எப்படி செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரியான டேஸ்ட் இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த மட்டன் சுக்கா கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நாங்கள் இங்கே மட்டன் ஒரு 100 கிராம் நாங்கள் அளவு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒன்று எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகமும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம குக்கரில் சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டனை நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ கொஞ்சம் இங்கே சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம பண்ணும்போது நம்ம எதுவும் தண்ணிலாம் ஒன்றும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நல்லா நம்ம எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த சுக்கா கறியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி தேவையே இல்லை இதுக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு சோம்பையும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மசாலாலாம் நல்லா பொரியணும் எண்ணெயிலேயே. அப்போ தான் சுக்கா கறி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம தண்ணிலாம் நம்ம சேர்த்துக்க போகிறதே இல்லை. எண்ணெயிலேயே மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இங்கே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இங்கே 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சொன்ன மாதிரி மசாலா நல்லா பொரியணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு நம்ம இப்போ இங்கே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பர் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டனோட. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மசாலாலாம் கொஞ்சம் நல்லாவே பொரிஞ்சு இருக்குது எண்ணெயிலேயே. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திறந்து பார்த்தோன்னா நம்மளோட சுக்கா கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவே நல்லா பொரிஞ்சிருக்குது. நம்ம சுக்கா கறி இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம சாதத்துக்கு நம்ம சும்மாவே வச்சு கூட நம்ம சாப்பிட்டா கூட நம்ம நல்லாயிருக்கும். இது சாதத்தில் நல்லா கிளறி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.